ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிலா. எல்லாருக்கும் தெரியும். சரி வெல்கம் டு மை சேனல். ஸோ நேற்று எனக்கு பர்த்டே, அதனால் இன்றைக்கி எனக்கு வந்து பில்லேட்டட் பர்த்டே. அதனால் இன்றைக்கி நான் வந்து எனக்கு வந்து என்னென்ன கிஃப்ட்லாம் கிடைச்சதோ அது நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு என்னோடய அம்மாவை வந்து கிஃப்ட் பண்ண நான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ பாங்க, ஜுவல்லரி மேக்கிங் கிட் ஒன்று தந்தாங்க எனக்கு. இது பிக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு காமிக்க நான் ஸ்மால் கட்டுறேன். இப்போ பாங்க, இது பிக்கு. இதில் என்னென்னலாம் இருக்குது பார்க்கலாமா? வாங்க. இது பாங்க, இது வந்து இது பார்பி. இது அம்மா எனக்கு அன்றைக்கி எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் உனக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் உனக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங் கிட் வந்து வாங்குற அப்படி சொன்னாங்க. இப்போ பார்க்கலாம். தோப்பாங்க, நிறைய இருக்குது, இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அப்போ இது அவ்வளோ பீட்ஸு. அப்போ இது மட்டும் கம்மலுக்கு. அப்புறம் இதெல்லாம் மேக் பண்ணுறதுலாம் இதுமாதிரி இயரிங்ஸு. அப்புறம் இது மாதிரி செட் பண்ணுறது இதெல்லாம் அது தந்துருப்பாங்க. ஆனால் பீட்ஸ் மட்டும் அவ்வளோ இருக்குது. ஆனால் இது மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால எங்கள் அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம். இல்லை இது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படி சொன்னாங்க எங்கள் அம்மா. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது பாங்க, எவ்வளோ ஸ்மாலாக ஸ்கொயர் பாக்ஸில் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது பாங்களேன், இது வந்து ப்ரௌன் கலர் ஒரு மாதிரி இருக்கும். பாங்க, நம்ம ஓப்பன் பண்ணி கட்டுறேன். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இது பின்னாடிலாம் இப்படிதான் இருக்கும். இது நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ பாங்களேன், ப்ரௌன் கலர் நான் சொன்ன மாதிரி இருப்பாங்க. இது வந்து டாலரு இங்கே வைக்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் கம்மல் மேக் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே பாங்க, இதெல்லாம் பீட்ஸு. இதுக்கு மட்டும் ஒழுங்காக சூப்பராக வந்துருக்காங்க. இதெல்லாம் ஆனால் அந்த பிக் பீஸ் மட்டும் ரொம்ப கம்மியாக தந்துருக்காங்க. இருந்தாலும் எங்கள் அம்மா அதே மாதிரி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பாங்க, இப்போ நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பார்க்கலாம். இப்போ பாங்க, நெக்ஸ்ட் என்னோட கசின் தந்தது. இங்கே பாங்க, இந்த என் கீ செயின் அழகாக இருக்குது பார்க்கவே. இது வந்து என் பேர் வந்து நிலா. அதனால என் கசின் வந்து என் கீ செயின் மாதிரி தந்திருக்கா. ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஃபேன்சியாக. இப்போ பாங்க, நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்னா, இங்கே பாங்கல்ல இங்கு பென்னு. இது எவ்வளோ தெரியுமா? இது வந்து 50 ருபீஸு. ரொம்ப காஸ்ட்லி. இருந்தாலும் எங்கள் அம்மாலாம் வாங்கி தர மாட்டாங்க இதெல்லாம். இருந்தாலும் அவன் வந்து ஆசையாக தந்திருக்கான் என் ஃப்ரெண்டு. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. எனக்கு பர்பிள் ஃபேவரட் ஆக்சுவலி எனக்கு. இங்கே பாங்க, கீ செயினும் பர்பிள், இதுவும் பர்பிள் மேட்சிங் இருக்குல்ல. சரி, இப்போ பாங்க, நெக்ஸ்ட்டு கிஃப்ட் பார்க்கலாம். இது பாங்கல்ல, இது ஒரு லார்ஜ் கிரியான்னு. இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு தான் எனக்கு. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இப்போ பாங்க, நான் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாங்களேன், இல்லை பாங்களேன், இது வந்து டபுள் லேயரு. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இதெல்லாம் நம்ம இப்போ தான் பார்க்குறேன். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்போ இங்கே பாங்களேன், ஐயோ பென்சில் வந்துடுச்சு. இது பாங்களேன், ஒரு இரேசரு சூப்பராக இருக்குது. இது ஒரு கலெக்டபிள். இது வந்து எல்லா ஸ்டேஷனரியில் இது வந்து வருவாங்க ஃப்ரீயாக. ஆனால் இங்கே பாங்களேன், இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் நான் வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதெல்லாம் பாங்க, இதில் பாங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து இதில் இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் நான் வந்து பார்த்தேன். அப்போ ஷாக் ஆகிட்டேன். இது பார்த்து தான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னு நான். சரி, நான் உங்களுக்கு முன்னேன்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ விலைன்னா, இடிப்பாங்கள்ல, இது வந்து 1100 ருபீஸ். இது 1100 காஸ்ட்லி தான். இருந்தாலும் வாங்கியிருக்கேன், ஆசையாக எனக்கு. அப்புறம் நான் உங்களுக்கு ஒன்னியன் சொல்லலான்னு நினச்சேன்.
இங்கு பென்லாம் இருக்குல்ல, அது வந்து வாங்குறப்பெல்லாம் அது வந்து வாங்கலாம். இங்கு பெண்ணு வாங்குறப்பெல்லாம் இது 50 இல்லை ஒரு 100 அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இந்தமாதிரி நம்ம இந்த இங்கு பென் சும்மா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆகும் சீக்கிரமாக. அதனால் நம்ம வந்து எல்லா ஸ்டேஷனரி ஷாப்பில்னா ஏதாச்சும் ஷாப்பிங் போனால் அப்படின்னா அப்படின்னா கேட்டேஜ் இருக்கும்ல, அது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி 2 rupees 5 rupees இல்லைனா 10 rupees அப்படி தான் இருக்கும். அதனால் இதுதான் லக்கு இங்கு பெண்ணுக்கு. ஆனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஜெல் பென் பால் பென் தான் வாங்கணும் எப்போவுமே. ஏன்னா இங்கு பென்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இருந்தாலும் இது லக்கு தான், இருந்தாலும் அது ரொம்ப காஸ்ட்லி. அதனால் அம்மா அப்பா காசுலாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து இதுக்கு பேசாமல் ஜெல் பென் பால் பென் தான் வாங்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப லக்கு. ஏன்னா இப்போ வந்து ஸ்கூல்லலாம் எல்லோரும் இங்கு வச்சு விளாட்றதுனால வாயிலெல்லாம் இங்கு நிறைய வருது. எனக்கே ஒரு நாள் வந்திருக்கு, நான் ஜெல் பென் யூஸ் பண்ணதுனால. லீக் ஆகிற ஜெல் பென் தான். சரி, அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, ஓகேவா? இல்லைனா உங்களுக்கு வந்து எந்த பென் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணோம் அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.